வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த டீஃபாரஸ்டேஷன் அப்படின்றது மேலே அக்கறை இருக்குது. ஏன்னா எல்லாருமே இந்த மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்காங்க. ஈவன் தோ அது சிட்டியாக டெவலப் ஆகுது அப்படின்றதுனால ஒவ்வொருத்தங்களாம் மரத்தை வெட்டி அவங்களுடைய இடத்தை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மரத்துடைய வேரெல்லாம் போச்சுன்னா வீடே இடிஞ்சிரும்ன்ற மாதிரி அதோடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, இப்படி தானா காடுகளை அழிக்கிறதையாவது நிப்பாட்டணும்? அதுவும் கிடையாது. அப்படியே தொடர்ந்து நிறைய மரங்களை வெட்டிக்கிட்டே போகிறாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக பிரேசில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சம்மிட் நடத்திருக்காங்க. நம்ம மரத்தெல்லாம் பாதுகாக்கணும், மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது, மரத்துடைய முக்கியத்துவம் என்னன்னு மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு சம்மிட் நடத்திருக்காங்க. இந்த சம்மிட் நடத்துறதுக்கு 15 கிலோமீட்டர் தேவைப்படுது. அப்போ அந்த 15 கிலோமீட்டரும் மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால சரி நம்ம எல்லாருக்கும் இந்த மரத்தை பற்றி எடுத்து சொல்லணும். அதனால் இந்த 15 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய மரங்களை அடித்து அந்த இடத்துல நம்ம ஒரு சம்மிட் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த 15 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மரத்தையும் அப்படியே தூக்கி அங்கே சபை நடத்தாங்க. எனக்கு புரியவே இல்லை இதோடைய நோக்கம் என்னன்னு. இப்போ நம்ம ஏதோ ஒன்று வளர்க்கணும்னு நினைக்கிறோம், அதை அறுத்து எரிஞ்சுட்டு அதை வளர்க்கணும்னு நினைப்போம். புரியலையே. நிறைய பேர் மேக்கப்பே போட மாட்டாங்க, ஆனால் பார்த்தா மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும். எப்படி? ஏன்னா அவங்களுடைய சீக்ஸ் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். சும்மா ஒரு ப்ளஷ் மட்டும் பிங்கிஷாக போட்டால் போதுப்பா, நான் ரொம்ப ஷைனிங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் உண்டு. ஆனால் எதுவுமே போடலனால அவங்களுடைய சீக்ஸ் மட்டும் பிங்கிஷாகவும் ரோஸ் கலரில் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரோசி சீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிண்ட்ரோம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய சீக்ஸ் மட்டும் நல்லா ரோஸ் கலரில் பிங்கிஷாக இருக்கும், ஏதோ ப்ளஷ்ஷை போட்டு அடிச்சு தள்ளின மாதிரி. ஈவன் தோ நம்ம சாய் பல்லவி ஆக்ட்ரஸ்க்கு கூட இந்த ரோசி சீக்ஸ் இருக்குது. ஆனால் அது அவங்களுக்கு ரொம்ப தப்பாலாம் தெரியாது, ரொம்ப ஹைலைட்டாக அழகாக தெரியும். இதே மாதிரி எல்லாருடைய ஃபேஸுக்கும் இது வரும். ஆனால் நமக்குள்ள ரொம்ப மினிமலாக இருக்கும். ஏதாவது ஒரு ஷையானா மட்டும்தான் அந்த இடத்துல ப்ளஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுவும் இப்போ நடக்கிறதுல ரொம்ப ரேர் தான். ஆனால் இந்த சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்குலாம் எப்போவுமே அவங்களுடைய சீக்ஸ் பிங்கிஷாக தான் இருக்கும். ஒரு சென்டென்ஸை உங்ககிட்ட கொடுத்துட்டு அதை படிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் படிச்சிட முடியும். அந்த லெட்டர்ஸை பார்த்து அந்த வேர்டை பார்த்து உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். ஆனால் அதே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஜம்பிள்டாக இருந்துச்சுன்னா அந்த வேர்டை நம்ம படிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது சரியான வேர்டு தானே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரெயின் கன்ஃபியூஸ் ஆயிரும்ல. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை, இதுக்கு பேர் டிஸ்லோக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக அவங்களுடைய பிரெயின் எப்போவுமே கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே இருக்கும். ஏதோ ஒரு டெக்ஸ்ட் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அது ஃபுல்லாக அவங்களுக்கு புரியாது, வேர்ட்ஸே ஜம்பிள்டாக ஏலியன் லாங்குவேஜ் மாதிரி தெரியும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் குழந்தைகள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களாம் நம்ம படிக்கலை, ஏன் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறோம். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றது அந்த குழந்தைங்களுக்கே தெரியாது. அதனாலேயே அவங்க பிரெயின் கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லேயே இருக்கும். சில பேருக்கு இது ரொம்ப ஈஸியாக ரெக்டிஃபை ஆகிடும். சில பேருக்கு அடல்ட் ஆனாலுமே இந்த பிரச்சனை வரும். அவங்களால நம்பர்ஸ் ஒழுங்காக படிக்க முடியாது, ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. ஆயில் டேங்கர், பெட்ரோலியம் டேங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு பேருமே இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படி நீட்டமான ஒரு ஷிப் இருக்கும். அந்த ஷிப் எப்போவுமே ரொம்ப ஸ்லோவாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இதை நம்ம பெரும்பாலும் பார்க்கவே முடியாது. அப்படியே பார்த்தாலும் அது நின்றுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் அதோடைய கிராசிங்கே இருக்கும். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இது போகுமா. ஏன்னா இதோடைய நீளம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே இதை ஸ்லோ ஸ்பீடில் வச்சுருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா ரொம்ப சுலபமாக நம்மளால் திருப்பிடலாம். ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது கண்ட்ரோல் இழந்துடும் அப்படின்றதுக்காக 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். அப்படின்னா ஒரு சைக்கிள் எப்படி ரோட்டில் போகுதோ அந்த மாதிரி தான் இது கடலில் போகும்னு சொல்கிறாங்க. இந்த ஷிப்பு ஒரு இடத்துலேருந்து அதோடைய லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு பல மாதங்கள் ஆகும். ஏன்னா அது அவ்வளோ ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கும். இதனால தான் நமக்கு அந்த பெட்ரோல், குருடு ஆயில் இதெல்லாம் வரதுக்குன்னு ரொம்ப லேட் ஆகுது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான டைமிங்கும் செட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி அது போகிறதுக்கான டைம் லைன் செட் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்க பேக்கப்புக்கு இது போய்கிட்டே இருக்கும். அங்கே முடிஞ்சு போகிற ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா அது இப்போ நடந்த அந்த போர் பிரச்சனைனால மட்டும்தான். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.